சிறுவன் ஒருவன் கடலாமை ஒன்றை கண்டானாம். அவன் அதை சோதித்து பார்க்க ஆசைப்பட்டானாம். ஆனால் அதனை இவன் தொட்டவுடனேயே அந்த ஆமை தன் தலையையும் கால்களையும் தனது ஓட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு விட்டதாம். என்னென்னவோ செய்து பார்த்தும் அந்த ஆமை தன் தலையையோ கால்களையோ வெளியே நீட்டிடவே இல்லை. உடனே ஒரு குச்சியை எடுத்து வந்து அதனை குத்தி பார்க்கலாம் என்று அதனை மீண்டும் நெருங்கினானாம். அப்போது அவனது மாமா அங்கே வந்தாராம். அவர், "அது அப்படி இல்லை அப்பா. நீ அதனை குச்சியால் குத்தினாலும் அது செத்துப் போனாலும் போகுமே தவிர அது தன் தலையையோ கால்களையோ வெளியில் நீட்டிடவே நீட்டாது." உடனே மாமா அந்த ஆமையை அப்படியே எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்று கதகதப்பாக இருந்த அடுப்படிக்கு அருகில் சென்று அதனை வைத்தாராம். ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த ஆமை தனது தலையையும் கால்களையும் வெளியே நீட்டி ஊர்ந்து செல்லவும் ஆரம்பித்து விட்டதாம். அதனை ஆச்சரியத்துடன் பார்த்த சிறுவனை நோக்கிய மாமா, "ஆமைகள் மட்டுமல்ல, மனிதர்களும் அப்படித்தான்" என்றாராம். "உன்னை சுற்றியிருப்பவர்களை நீ மாற்ற விரும்பினால் உனது இனிய முகத்தைக் கொண்டும் உனது கனிவான இரக்கத்தைக் கொண்டும் அவர்களின் இதயத்தை மாற்ற முடியாது.